ஜானு, ம்? வா கண்ணா உட்காரு. என்ன கண்ணா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல ஜானு, சும்மா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நானே உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். என்ன விஷயம் ஜானு? ஆமா, உனக்கும் சம்யுக்தாக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ சம்யுக்தா திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன நடக்குது? எனக்கு ஒன்னும் புரியல. அது வந்து ஜானு, நான் சிபி, நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. உன்னோட ஃபீலிங்ஸ பத்தி உனக்கே கிளாரிட்டி இல்லனா எப்படி? நடக்கிறத வச்சு பார்த்தா ஒன்னு சம்யுக்தாவோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நீ சொன்னது பொய்யா இருக்கணும். இல்லனா சம்யுக்தாவை மறக்க முடியாம நீ திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ரெண்டுல எது உண்மை? சமீபமா நீ நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வேற நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுவியோன்னு எனக்கே பயமா இருக்கு சிபி. சொல்லு, சம்யுக்தாவை லவ் பண்றியா? சம்யுக்தா கூட வாழணும்னு விரும்புறியா? நாம உண்மையாவே சம்யுக்தாவை லவ் பண்றோமா? அவ கூட சுத்தி இருக்கோம். அதை தவிர அவன் மேல எனக்கு என்ன ஃபீலிங் இருக்கு? சிபி, என்ன கண்ணா, லவ் பண்றியான்னு கேட்டதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? ஆமா இல்லன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்ல தெரியலையா? இல்ல ஜானு, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எந்த முடிவையும் பட்டுன்னு சொல்ல வரமாட்டேங்குது. சிபி, எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பெரிய ஃபீலிங், எமோஷனல் என்ன தெரியுமா? காதல். யாருக்காக நீ உன்னையே இழக்க தயாரா இருக்கியோ, யாரோட துக்கம் உன்னோட துக்கமா மாறுதோ, யாரோட சந்தோஷம் உன்னோட சந்தோஷமா மாறுதோ, யாருக்காக நீ எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட தயாரா இருக்கியோ, அவங்களதான் நீ காதலிக்க முடியும். அவங்க மேல மட்டும்தான் உனக்கு உண்மையான லவ் ஃபீல் வரும். சம்யுக்தா அப்படி ஒருத்தியா?